இந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்த பத்தி பேசப் போறேன். யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிறாதீங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவம். எனக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே. ஓட்டு போட்டுட்டு திருப்பி நம்ம வேலைக்கு ஊருக்கு போறப்ப நடந்த இன்சிடென்ட்டு. நான் விழுப்புரம் போகணும். அங்க பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் பஸ் தான் இருந்துச்சு. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல விழுப்புரம் பஸ் இல்ல. கேட்டதுக்கு 1/2 அன் ஹவருக்கு மேல ஆகுன்ட்டாங்க. நாங்க போகணுன்ட்டு போய் சென்னை பஸ்ல கேட்டப்ப, விழுப்புரம்ல ஏற வேணான்னாங்க. விழுப்புரம் மட்டும் இல்ல, உளுந்தூர்பேட்டை, பெரம்பலூர், வேப்பூர் இந்த மாரி எந்த ஸ்டாப்புமே ஏத்தல. சென்னை மட்டும் ஏறுங்கங்கிறாங்க. கடைசி முடி எங்களைய அங்க வெயிட் பண்ண தான் வைக்கிறாங்க. எல்லா சீட்டு ஃபுல்லான பின்னாடி தான் ஒவ்வொருத்தர் ஏத்துறாங்க. இல்ல ஒவ்வொருத்தர் ஏத்துறதே இல்ல. சுத்தமா ஏத்துறது இல்ல. இக்னோர் பண்ணிடுறாங்க. இந்த பஸ் 1 to 1 பஸ் ஒண்ணும் இல்ல. திருச்சி டு சென்னை பஸ் இல்ல. எல்லா ஸ்டாப்பும் போய் தான் போகும். சமயபுரம் போகும், பெரம்பலூர் போகும், உளுந்தூர்பேட்டை போகும், வேப்பூர் போகும், விழுப்புரம் போகும். எல்லா பஸ் ஸ்டாண்டும் உள்ள போய் தான் போகும். எங்களுக்கு ஏத்தறக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் புரியல. இது ஒரு பிரைவேட் பஸ்ல நடந்துச்சுன்னா ஒரு சம்பவமா பேசப்படுது. இந்த கவர்மெண்ட் பஸ்ல தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இத பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அங்க இருக்க செக்கர்ட்ட கேட்டா அவங்க ஏத்த மாட்டாங்கன்னு சிம்பிளா பதில் சொல்லிட்டு போறாங்க. நாங்க ஒண்ணும் ஓசில போலயே. அதுக்கான அமௌண்ட் வாங்கிடுறீங்கல்ல. இப்ப விழுப்புரம் போனா விழுப்புரத்துக்கான அமௌண்ட் வாங்கிடுறீங்க. மெட்ராஸ் போனா மெட்ராஸ்க்கான அமௌண்ட் வாங்கிடுறீங்கல்ல. என்னமோ நாங்க ஓசில வர மாரி பண்றீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிப்பீங்க திருச்சி பஸ் ஸ்டாண்டில். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி இதுக்கான நடவடிக்கை அரசு விரைந்து எடுக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.